வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சக்கரவர்த்தி பரீட்சித்து மகாராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். படிக்கலைன்னா அதை பற்றி கவலை இல்லைங்க. நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிறப்பை கொண்டாடுறான். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கொண்டாடுறான். ஏங்க இப்போ நிறைய கொண்டாடுறதுக்கு தலைப்பாங்க இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இறப்பை ஒரு மனுஷன் எப்படி கொண்டாடினா, எந்த முறையில் அதை வரவேற்றா, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ நல்லது. நம்மளும் அது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிறது எவ்வளோ தெரியாத ஒரு ரகசியம். அதை சொல்ல போகிறது தான் இந்த கதை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் புராணங்களில் இருக்குது. ஆனால் புராணன்றது கடல். அதில் போயிட்டு நம்ம தேடி தேடி எடுத்து படிக்கிறத விட உங்களுக்கு அழகாக உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி சொல்கிறதுக்கு தான் நான் என்னுடைய சேனலில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அந்த 7 நாட்கள் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறோம். ஆனால் இறப்பையும் ஒரு மனுஷன் வெற்றி பெற்று, அதாவது இறக்கிறது கொண்டாடி வெற்றி பெற்று தன் வாழ்நாளில் அந்த 7 நாளை எப்படி சாதனையான நாளாக மாற்றின இந்த மகாராஜா பரீட்சித்துவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆச்சரியமான பிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் போர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாம் முடிஞ்ச அப்பவும் இந்த கௌரவர்களுக்கு வெறி அடங்கலை. உயிர் துடிக்கும்போது கூட அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, எங்கள் குலத்தையே நாசம் பண்ண இவங்களுடைய வம்சத்தில் ஒரு உயிர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தப்பு தான். இந்த வம்சத்தில் ஒரு உயிர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அஸ்வத்தாமன் தான் உங்களுக்கு தெரியும், வில் வித்தையில் பயங்கரமான ஆள். அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் தனி பார்ட்டாகவே உங்களுக்கு போடணும். ஆனால் அவன் வாக்கு கொடுத்துட்டான், என்னுடைய ஒரே அம்பு போதும், அந்த வம்சமே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அம்புக்கிட்ட அவன் தன்னுடைய ஆற்றலை சொல்கிறான். இந்த பாண்டவர்கள் வம்சத்தில் கடைசி உயிர் வரைக்கும் அழிச்சிட்டு வா அப்படின்னு. அந்த சொல் அது அந்த அம்பு ஏற்றுக்கிட்டு போயிட்டு பஞ்ச பாண்டவர்கள், அதாவது உப பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லுவாங்க இவங்கள. இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையும் தொலைச்சிடுச்சுங்க. ஆனால் இதில் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இருக்குது. அபிமன்யு இருக்கான் இல்லையா, அவனுடைய மனைவி பேர் உத்திரை. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போல்லாம் பால்ய விவாகம் தானே நடக்கும். அந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு கரு அப்போ தான் உருவாச்சு. ஒரு 3 மாதம் இருக்கோன்னு வச்சுக்கங்களேன். அந்த கரு வளரக்கூட இல்லை. உருவாட உடனே இந்த அம்பு அங்கே தாக்க போகுதுன்னொடனே அந்த உத்திரை ஓடி வந்து கிருஷ்ணருடைய காலடியில் விழுந்து, நீ தான் என்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னோடனே கிருஷ்ணர் உடனே வந்து கட்டை விரல் அளவுக்கு மாறிட்டார். இந்த சித்தர்கள் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டை விரல் உயரத்துக்கு மாறிட்டு அங்கேயும் அதே சங்கு சக்கரத்தோடு உள்ளே போயிட்டார். அந்த கர்ப்பத்துக்குள்ளே பனிக்குடத்தை உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. அந்த குழந்தை மேலே தன்னுடைய சக்கராயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆயுதம் கூட இந்த குழந்தை மேலே பற்றக்கூடாது அப்படின்னு அந்த சக்கராயுதத்தை சுத்த வச்சுக்கிட்டே அந்த குழந்தைய காப்பாற்றினார். இந்த சக்கராயுதத்துக்கு ஒரு சக்தி இருக்கும், எதிர்க்கிற எல்லாத்தையும் அழித்து வெளியில் அனுப்போம். அந்த அம்பு திருப்பியும் அப்படியே அஸ்வத்தாமன் கிட்ட போயிடுச்சு. ஆனால் இவர் இந்த குழந்தைய காப்பாற்றிட்டார். இந்த கண்ணில் முதல் பார்த்த உருவம் கிருஷ்ணருடைய முகம்தான். இந்த கரு வெளியில் வந்ததுலேருந்து அது ஒன்று தான் காப்பாற்றப்பட்டது பாண்டவர்கள் வம்சத்தில். அவர் தான் இந்த பரீட்சித்து. ஏன் இந்த பேர் வந்தது? இந்த கருவுக்கு வெளியில் வந்ததுமே யாரை பார்த்தாலும், நான் பார்த்த மனுஷன் இவர் இல்லையே, நான் பார்த்த மனுஷன் இவர் இல்லையே, இவர் தான் கிருஷ்ணரை பார்த்தா பின்னாடி போய் நிற்கும்.
இதனால் அது பரிசோதனை பண்ணி பண்ணி ஜெயிக்கிறதுனால பரீட்சித்து பரீட்சை அப்படின்றது பரீட்சித்து பார்க்குது, அதுதான் அந்த பேர். இப்போ உங்களுக்கு இவரோட பிறப்பே எவ்வளோ பெரிய ஆற்றலாக இருக்குது. கிருஷ்ணர் கருவில் போய் பார்த்துட்டு வந்த ஒரு குழந்த, அந்த குழந்தை எவ்வளோ பாக்கியமான குழந்தை. அந்த குழந்தை முதல் பார்த்தது, அந்த உயிர் துடிக்கும்போது பார்த்தது முதல் இந்த கிருஷ்ணரை தான். அந்த கிருஷ்ணரை பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு வியப்பு. இவர் தான் நான் வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமே. அது எப்போவுமே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு மனுஷனை நம்மளுக்கு முன்னாடியே தெரியுன்றது, அதுவும் பெரிய ஆளை தெரியுன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப நல்ல அரசருங்க. இவர் இவரை மாதிரி ஒரு அரசர் யாருமே கிடையாது. பாண்டவர்களுக்கு பின்னாடி இந்த பரீட்சித்து மகாராஜா தான் நாட்டை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சதில்லை. நாட்டில் எல்லாரும் போவாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் தெரியுமா, இந்த நாட்டில் வராத முனிவர்களே கிடையாது. எல்லா ரிஷிகளும் வருவாங்க. ஏன்னா கடவுள் காப்பாற்றின ஒரு குழந்தை நாட்டை ஆளுதுன்னும் போது நம்மளால் அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய முடியாதா? அப்போ பாருங்கள், அந்த ஆற்றல் பாருங்கள் எவ்வளோ சக்தி. ஆனால் மரணம் எப்போவுமே யாராக இருந்தாலும் தொட்டுட்டு தாங்க போகும். அந்த மாதிரி இவருக்கு அந்த காலச்சக்கரம் இவர் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் அந்த காலச்சக்கரம்ன்ற அந்த கர்மா அவருடைய தலையில் போடுற கிரீடத்தில் வந்தாச்சு. கர்மா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இவர் காட்டுக்கு வேட்டையாட போனார். போகிற இடத்துல வேட்டையாடி முடித்ததுமே பசி எடுத்துக்கிச்சு. அங்கே ஒரு குடில் இருந்தது. அங்கே போயிட்டு அங்கே சமீக முனிவர்னு ஒருத்தர் ஆசிரமத்தில் இருந்தார். அவர் அப்போ தான் தியானத்தில் இருக்கார். தியானம்ன்றது சமாதி நிலை. உயிர் அங்கே இல்லை, உயிர் வெளியில் போயிருக்கு. இவர் ஜடமாக உட்காந்துருக்கார், உயிர் இல்லாமல் உட்காந்துருக்காரு. இதுதான் சமாதி நிலை. இப்படி கூட சித்தர்கள் தியானம் பண்ணுவாங்க. இவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த அரசர் போயிருக்கார். சாமி, எனக்கு தண்ணி தாக எடுக்குது, பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கொடுங்க. அவர் உடம்புல தான் உயிர் இல்லையே, இவர் பேசுகிறது எப்படி கேட்கும்? பதிலும் சொல்ல முடியாத அவர் தவத்தில் உட்காந்துருக்காரு. இவருக்கு பசியில் கோபம். அதான் சொல்கிறேனே, நேரம்னு ஒன்று வந்துச்சுன்னா யாருமே தடுக்க முடியாது. உடனே என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் இருந்த இறந்த பாம்பை எடுத்து தன்னுடைய அம்பால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டு விட்டு உயிரற்ற ஜடமா அப்படின்ட்டு போய் நேர்ந்துட்டார். ஆனால் அது அவருக்கு அப்போ தெரியல, இது தப்புன்னு தெரியல. ஏன்னா அந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. அந்த முனிவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் சிருங்கி முனிவர். சிருங்கி முனிவர் அப்படின்ற அவரும் பெரிய மகரிஷி தான். அவர் வந்ததுமே அப்பா தவத்தில் இருக்கும்போது எப்படி ஒருத்தர் இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கலாம்? யாராக இருந்தாலும் அப்பாவை துன்பப்படுத்துறதுனால 7 நாளில் இந்த இறந்த பாம்பை போட்டான்ல, உயிரோட ஒரு தட்சன்ற பாம்பால் இறந்தே ஆகணும் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டான். அதாவது தவசக்தியால் சாபம் கொடுத்துட்டான். இந்த 7 நாளை இவர் எப்படி பயன்படுத்தினாருன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உடனே ஒரு பயம் வந்திருக்கோம், நடுக்க வந்திருக்கோம், வீட்டுக்கு ஓடி வந்திருப்போம், கதறி அழுதுருப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இருக்கிறது 7 நாள் தானே. ஏதாவது நம்மளால் முடியாது, பார்க்காத விஷயம்லாம் உடனுக்குடனே பார்த்து மொத்த அநியாயத்தையும் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இவர் எவ்வளோ பிரமாதமாக ஐடியா பண்ணியிருக்காரு பாருங்கள். நேராக அரண்மனையில் தான் இறக்க போகிறத சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த நாடு தேவையில்லை, என்னுடைய செல்வம் சொத்து எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க. நான் இப்போ எனக்கு இறப்பு கண்ணில் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, நான் கங்கையை நோக்கி போகிறேன். நான் அங்கே தான் கங்கைக்கரை ஓரமாக தான் தவம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு போய் நேர்ந்துட்டார். யாரையுமே கூப்பிடலங்க, நேராக போய் அங்கே போய் கங்கைக்கரை ஓரமாக உட்காந்துட்டார். இங்கே நடந்த விஷயம் என்னன்னா, உடனே ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போட்டாங்க அரண்மனையில். நாட்டில் ஒரு பாம்பு வரக்கூடாது,
அதே மாதிரி நாட்டை சுற்றி பயங்கர பாதுகாப்பு இருக்கணும். நாட்டில் வெளியாட்கள் உள்ளே நுழையக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் விசாரித்து தான் அனுப்பணும். அப்புறம் மன்னர் என்ன பண்ணலாம், ஒரு கடலுக்கு நடுப்புறம் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி பாதுகாப்பாக உட்கார வைக்கலாமா? சுற்றி 7 பாதுகாப்பு கடை, 8 பாதுகாப்பு படை, இது ஏதாவது பண்ணலாமா? இல்லை அவரை என்ன பண்ணலாம், எல்லா மகரிஷியும் வர சொல்லுங்கள் அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லா சப்த ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. இவ்வளோ ஏங்க அந்த கழுத்தில் பாம்பு இருந்தது, அந்த ஜடமாவத்து ஒரு மனுஷர் தவம் இருந்தார், அவர் கூட தவத்தை கழிச்சிட்டு ஓடி வந்துட்டார். அப்படின்னா இவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் பாருங்கள். இவரை நோக்கி எல்லா முனிவரும் வந்துட்டாங்க. இப்போ நாடு பாதுகாப்பு அந்த இதெல்லாம் பார்த்துக்குறாங்க. அரசர்கிட்ட யாரையும் போக விடாமல், அவருக்கு உணவுனாலும் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. எப்போவுமே ஒருத்தன் வயிறு எரிஞ்சா அல்லது ஒருத்தன் துன்பப்பட்டா கண்டிப்பாக அதை பார்த்து சந்தோஷப்பட ஒரு கூட்டமே வரும். அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த மன்னரை பார்க்க வந்துட்டாங்க. இவர் 7 நாளில் இறக்க போகிறாரு, எப்படி இறக்க போகிறாரு, எப்படி அந்த பாம்பு கிடைக்கும், இவ்வளோ பாதுகாப்பை மீறி எப்படி கிடைக்க போகுது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மொத்த கும்பலும் அங்கே தான் உட்காந்துருக்கு. அரசர் என்ன பண்ணுறாரு, இவங்க யாரையுமே திரும்பி பார்க்கலங்க. எதிர்க்க இருந்த பிரம்மாண்டமான அந்த முனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அவர் கேட்குறாரு, நான் இப்போ எதை பற்றியுமே பேச தயாராக இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லணும். இந்த மரணம் நெருங்கிறதுக்கு போது ஒருத்தன் செய்ய வேண்டிய நல்ல காரியம்லாம் எதுன்றதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள். அப்போ அங்கே தற்செயலாக சுகபிரம்ம மகரிஷி, இவரை பற்றி நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேறு வேறு பதிவில் வரும். இந்த சுகபிரம்ம மகரிஷி இருக்கார் இல்லையா, இவர் சொல்கிறாரு, இதை பரிசித்து நீ பயப்படாத, உன்னுடைய இந்த 7 நாளும் சிறப்பாக நான் மாற்றி காமிக்கிறேன். என்ன, அப்போ உருவானது தான் இந்த பாகவத கதைகள். இதை 7 நாளும் நீ கேளு, நான் சொல்கிறேன் உனக்கு, நல்லா சந்தோஷமாக கேளு. இந்த 7 நாள் முடிவில் உனக்கு சிறந்த ஒரு ஆற்றலும் தைரியமும் எல்லாமே வந்துடும். நீ ஒரு ஞானத்தையே பெற்றுவேனா பார்த்துக்கியேன் அப்படின்னவனே ஆரம்பிச்சிருங்க. யார் சொல்ல போகிறா, என்ன சொல்ல போகிறா, எதுவுமே கிடையாது. இந்த 7 நாளும் இந்த சுகபிரம்ம மகரிஷி சொல்கிற அந்த பாகவத கதைகளை கவனமாக கேட்க ஆரம்பித்தார். தூங்கலை, சாப்பாடு சாப்பிடல, அப்படியே உட்காந்து மெய் மறந்து கேட்குறாரு. முதல் நாள் அவர் சொன்ன கதை என்ன தெரியுமா, பிரபஞ்சத்தின் தோற்றம், அப்புறம் இறைவனுடைய விசுரூபம் பற்றி, தியானம் எப்படி செய்யணுன்ற முறையை பற்றி எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தார். 2வது நாள் இறைவனது பல்வேறு அவதாரங்கள், அதோட நோக்கத்தை குறித்து சொன்னார். 3வது நாள் கபில முனிவர் இந்த சாங்கிய யோகா, அப்புறம் சக்தியின் சிறப்பு, பக்தியோட அருள், இதை பற்றியெல்லாம் பிரபஞ்சத்துடைய படைப்பு ரகசியம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. 4வது நாள் துருவன், அப்புறம் பிரகலாதன், இவங்கெல்லாம் எப்படி இறைவனை பக்தி மூலமாக பார்த்தாங்க, இறைவனுடைய கருணை எப்படி உங்களுக்கு கிடச்சிது, இந்த கதையும் வர்ற பதிவில் வரும். 5வது நாள் ஜடப்பாதர், இது ரொம்ப அருமையான கதைங்க. இவர் எப்படி கர்ம வினைகளை எப்படி ஒருத்தனை பின்தொடரும் போது அதை பற்றி எப்படி பேசாமல் இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் சொன்னார். அடுத்தது 6வது நாள் அஜமிகிலன் சரித்திரம். இது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு மோசமான ஒருத்தன் கடைசி நேரம் தன்னுடைய பிள்ளையோட பேர் நாராயணன், அவனை கூப்பிட்டதுனால அவனுக்கு எவ்வளோ ஆற்றல் கிடச்சிது அப்படின்ற கதை தான் அது. இந்த சரித்திரத்தை பற்றியும் சொன்னார். அவன் அதுக்கு முன்னாடி நல்லவனாக தான் இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் பண்ண தவறால் இந்த மாதிரி மாறியாச்சு. ஆனால் அந்த கடைசியில் சொன்ன ஒரு வார்த்தை அவரை உயர நிலைக்கு போயிடுச்சு. 7வது நாள் கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணலீலைகள், அவதாரங்கள், மோட்சத்தை அடையும் வழி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு.
இந்த 7 நாள் இறைவன் கதையை கேட்டதுனால பரீட்சித்து மன்னனுடைய மனம் முழுக்க முழுக்க பக்குவப்பட்டு அவருக்கு மரண பயமே இல்லாமல் அப்படியே நீங்கிடுச்சு. சரியா 7ஆவது நாள் முனிவர் சொன்னபடி அந்த தக்ஷன்ற பாம்பு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த பாம்பு உள்ளே நுழையும் போது சில சில்மிஷ வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தது. வர்ற வழியில் காப்பாற்றுறதுக்கு நிறைய வைத்தியர்களை வர வச்சாங்க. அந்த வைத்தியர்களெல்லாம் அது உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குது, உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுத்துட்டு அது பாட்டுன்னு உள்ளே நுழைஞ்சிடுச்சு. இப்போ அது தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கிச்சுங்க. அந்த தட்சன் பாம்புன்றது பிரம்மாண்டமான பாம்பு. ஆனால் உள்ளே வர்றது தெரியக்கூடாது இல்லையா? சின்ன புழு வடிவில் ஒரு பழத்துக்குள்ளே போயிடுச்சு. இவருக்கு இந்த 7ஆவது நாள் கடைசியாக உயிர் போக போகிற நேரம். அப்போது அவருக்கு ஒரு அந்தனர் பழத்தை கொடுக்குறார். சுவாமி, உங்கள் உயிர் போகிற கடைசி நாள், சாமி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. மரணத்தையே என் கையில் கொடுக்குறியா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தார். ஏன்னா அவருக்கு இப்போ எல்லா வித்தையும் தெரிஞ்சிச்சு. இந்த 7 நாளில் அந்த சுகபிரம்ம மகரிஷி மொத்த ஆற்றலையும் சொல்லி கொடுத்துட்டாரு. கடவுளுக்கு காப்பாற்ற தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கும் வழி தெரியுங்க. அதை தான் இவர் அழகாக பண்ணிட்டார். இந்த 7 நாள் பயிற்சி மன்னர் என்ன பண்ணார்? இந்த ஆத்மாவை இறைவனோட ஸ்ட்ரைட்டாக இணைச்சிட்டாரு. அந்த சக்தி நல்ல அறிவாற்றல் இருக்கிற ரகசியம், இறை ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இவருக்கு அதை அழகாக பண்ணிட்டார். இப்போ அவர் உயிர் இல்லாத ஜடம்தான். இந்த நேரத்தில் அந்த இறந்த உடலை தான் அந்த நாகம் தீண்டியது. ஒரு சின்ன கடுகு அளவுக்கு புழுதான் இந்த பரீட்சித்து மகாராஜாவை தீண்டுச்சு. ஆனால் அப்போ அவர் தன்னுடைய ஆத்மாவை தானே விடுவிச்சுக்கிட்டு இறைவனோட கலந்துட்டார். உயிரில்லாத உடலை தான் அந்த பாம்பு தீண்டுச்சு. மகாராஜா பாம்புக்கு பயந்துட்டு ஓடி ஒளிலங்க. தன் கடமையை செஞ்சுட்டு இறை சிந்தனையில் இருந்ததுனால மரணத்தை ஒரு விருந்தினராக வரவேற்று தம்மோட பயத்தெல்லாம் விட்டுட்டு கடமையை சரியாக செஞ்சுட்டு மரணத்தை ஒரு மங்கள நிகழ்வாக மாற்றிட்டாரு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். நம்ம பயப்படுறது இல்லாமல் மற்றவங்கள பயப்படுவோம். நான் சரியாக வாழலை, என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா விஷயம்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த மன்னர் ஒவ்வொரு செயலையும் எவ்வளோ ரசித்து மனுஷன் அந்த ஆத்மாவை இறைவனோட சேர்க்குற விஷயம் எவ்வளோ ஒரு முக்கியமானது. இந்த கதைக்கும் ஜடபாதருடைய கதைக்கும் நிறைய கனெக்ட் இருக்குங்க. அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் என்னுடைய பதிவில் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே மிக பெரிய ஆன்மீகவாதியாக ஆகிடுவீங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை தான் சொல்லின்னு இருக்கேன். இந்த இறக்க போகிற நேரத்தில் குடும்பத்தை கட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு உயிர் போகுமே அப்படின்னு பயப்படுறத விட இறைவனை நினைக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கடைசி நேரத்தில் சாமியை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சம்பிரதாயம் பண்ணி வச்சுருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைக்கோ பேரனுக்கோ சாமி பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடைசியில் அந்த பேர் அந்த குழந்தை அந்த இறக்க போகிற உயிர் கூப்பிடும். அந்த ஒரு வார்த்தையே போதும். அதுதான் நடுப்புற ஒரு கதை சொன்னேன், அந்த சரித்திரம்னு, அஜப மிளகு சரித்திரம் அப்படின்னு. அந்த மாதிரி இறப்பை கூட நம்ம நல்ல நிலைக்கு மாற்றிக்க முடியுங்க. வாழும்போது நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா உங்கள் விருப்பம், உங்கள் வாழ்க்கை, தாராளமாக வாழுங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு இறை ஞானம் கண்டிப்பாக தேவைங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த சூட்சமம் வழிகள் எல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, எது மேலேயாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதுவாக தான் அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான தொடக்கமாக இருக்கும். புரிஞ்சிச்சா?
இப்போ இதோட முடியுது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.